வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. ஏப்போவில் வைகாசி விசாகம் கொண்டாட்டம். முருகனுக்குரிய முக்கியமான விழாக்களில் ஒன்று வைகாசி விசாகம். வைகாசி மாதம் வரும் விசாக நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் விழா. இந்நாளில் தான் முருகப்பெருமான் எதிர்த்ததாக ஜதிகம். டாக்டர் ஜெயபாலன், மலேசிய முருகபக்தி பேரவை. தமிழ் மாதங்கள் 12. அந்த 12 மாதங்கள்லேயும் மாதம் பௌர்ணமி அப்போ திருவிழாவாக இருக்கும். அப்படி பார்த்தோம்னா 6 மாதங்கள் முருகனுக்குரிய பெருவிழாவாக இருக்கின்றன. தை மாதம் பௌர்ணமி பூச நட்சத்திரம் முருகப்பெருமான் வேல் வாங்கிய நாள் என்று சொல்கின்றோம். பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் பௌர்ணமி அன்று முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையை திருமணம் செய்த நாள் என்று சொல்கின்றோம். மாசி மகத்தன்று முருகன் சிவனுக்கு உபதேசம் செய்த நாள் என்று சொல்கின்றோம். கார்த்திகை மாதம் கார்த்திகை பெண்களை சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு நாளாகும். அதை போல வைகாசி விசாகம் என்பது பிறந்த நாள் என்று சொல்கின்றார்கள். பிறந்த நாள் என்பது இல்லை. பிறந்த நாள் என்றால் இறந்த நாளும் இருக்கும். அதனால முருகப்பெருமான் உதித்த நாள். உலகம் முழுவதும் உள்ள ஆலயங்களில் இந்த விழா கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் ஏப்போ ஜலன் லகாட்டில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலயத்தில் கடந்த 120 ஆண்டு காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தாய்ப்பான் நிகரன சுரப்பான் பேரருள் தீர்ப்பான் முமதியை மாய்ப்பான் மனதிருள் ஏற்பான் காப்பான் குறைகளை கேட்பான் நீப்போ நகர்வால் தண்டபாணி பெருமான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என் பெயர் தனரூபன் தியாகராஜன். இந்த ஈப்போ தண்டாயுதபாணி ஆலயமானது 100 வருடங்களுக்கு மேல் இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து இவ்வாலயத்தின் வைகாசி விசாகமானது பல வருடங்களாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த தண்டாயுதபாணியின் பெருமையை இங்கு உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும். அடியேனும் இவ்வாலயத்துக்கு சிறு வயதிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றேன். இவ்வாண்டு வழக்கமதற்கு மாறாக அதிகமான பக்தர்கள் காவடிகள் பால்குடங்கள் ஏந்தி முருகனுக்கு காணிக்கை செலுத்தினர். காலை 9 மணியளவில் ஆலயத்தின் அருகிலுள்ள மரத்தடி விநாயகர் ஆலயத்தில் இருந்து பக்தர்கள் ஒன்று சேர்ந்து பால்குடங்களை சுமந்து வந்தனர். பின்னர் பக்தர்கள் சுமந்து வந்த பாலை முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்தனர். வணக்கம். என் பேர் வேலுசாமி சுப்பிரமணியம். இது எங்கள் அம்மா மல்லிகாதேவி ராதாகிருஷ்ணன். நாங்கள் ஈப்போல தான் வந்துட்டுருக்கோம். இங்கே அதாவது ஸ்ரீ தண்டாயுதபாணி ஜாலநாகட்டோடைய முருகன் வைகாசி விசாகோடைய இதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் இந்த கோயிலுக்கு நாங்கள் தவறாமல் வந்துட்டு இருப்போம். தவறாமல் பால் குடமும் நாங்கள் செலுத்திட்டு இருப்போம். பால் குடம் தவறாமல் செலுத்திட்டு இருக்கோம். வைகாசி விசாகத்துக்கு எப்போதுமே இந்த முருகன் ரொம்ப சக்தியான முருகன். அதனால் இவரை நாங்கள் எப்போதும் நினைச்சவர் வழிபடுவோம். எங்கள் ஆயுள் இருக்கிற வரைக்கும் இவருக்கு பால் எடுத்து நான் செலுத்துவேன். சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அதன் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இன்றிரவு முருகப்பெருமானின் நகர் ஊர்வலமும் நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ தண்டாயுதபாணிக்கு அரோகரா. சிறுவாபுரி நாதனுக்கு அரோகரா. வணக்கம். என் பேர் ராமசாமி லக்ஷ்மணன். நான் ஈப்போ தான் எனக்கு இங்கே. ஆனால் இப்போ இருக்கிற நாடு கத்தாரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஈப்போவில் காவடி எடுக்கக்கூடியது எனக்கு தொடர்ச்சியாக இது 4வது தொடர்ச்சியாக எடுக்கல, விட்டு இது 4வது வருடமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஈப்போவில் காவடிகள் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக எடுப்பேன். காவடி எடுக்கிறது நம்ம முருகனை நம்ம பல விதத்தில் நம்ம வேண்டலாம். பாடல் மூலமாக வேண்டலாம், ஆடல் மூலமாக வேண்டலாம், மௌனமாகவும் வேண்டலாம். இது ஒரு வகையான வேண்டுதல்லாம். காவடி எடுக்கிறது, சக்கரை காவடி எடுத்து அதில் அவருக்கு வேண்டி நம்மளுடைய பிரார்த்தனைகள்லாம் நிவர்த்தியாகி அந்த சர்க்கரையின் மூலமாக அவருக்கு அபிஷேகம் ஆகி அந்த அபிஷேகத்தை நம்ம பஞ்சாமிரத்தை சாப்பிடும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியம் பெற்று மனம் ஆரோக்கியம் பெற்று வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று வாழலாம். அதற்காக தான் காவடி எடுக்கிறோம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.